வாய் நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனி வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஆரிய மேளா மாடம் அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்றுகிறேன். ஸ்பெஷல் சில்ட்ரனை பற்றி கிளாஸ் எடுக்க போறாங்க. பகுதி 5 மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா. சிவசிவமா அன்பே அறக்கட்டளை சார்பாக இன்னைக்கு எனக்கு சிறப்பு குழந்தைகள் பற்றிய வகுப்பு எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த பாலா ஐயா அவர்களுக்கு வணக்கம். சங்கீதா அம்மா தொடர்ச்சியா என் கிளாஸ் அட்டன் பண்றீங்க, உங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிறப்பு குழந்தைகளோட பிஹேவியர் மாடிஃபிகேஷன் பத்தி, பிஹேவியர் பத்தியும் அதோட நடத்தை சரியாக்கல் பத்தியும் ஒரு சில என்னோட அனுபவங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். முதல்ல நான் என்னை பத்தி சொல்லிக்கிறேன். நான் மதுரை கே புதூர்ல ஜெயின் சிறப்பு பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான பள்ளி நடத்திட்டு இருக்கேன். நான் ஒரு சிறப்பு குழந்தையின் பெற்றோர் மற்றும் சிறப்பு ஆசிரியர் மற்றும் யோகா ஆசிரியர். இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகேம்மா. ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. நீங்க பண்ணலாமா? இப்ப சிறப்பு குழந்தைகளுக்கு நடத்தை பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய டாபிக், ரொம்ப பெரிய சாப்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் பாத்தீங்கன்னா கற்றல் மூலமா தான் அடுத்த கட்டத்துக்கு நகழ்வாங்க. அது ஒரு நார்மல் குழந்தையா இருந்தாலும் சரி, சிறப்பு குழந்தையா இருந்தாலும் சரி. அப்போ எல்லா நடத்தையுமே எப்படி உருவாகுது அப்படின்னா கற்றல் மூலமா தான் உருவாகுது. இப்போ நம்மளே ஒரு குழந்தையா இருக்கும்போது அம்மா அப்பா பார்த்து நம்ம சாப்பிட பழகிருப்போம். அவங்கள பார்த்து பல் தேய்க்கிறதுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சைக்கிள் ஓட்டுறதுக்கு அப்பா ஓட்டுறதை பார்த்துட்டு நமக்கும் ஆசையா இருக்கும் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே அந்த கற்றல் அப்படிங்கிறது இன்னொருத்தவங்கள பார்த்து நம்ம விருப்பப்பட்டு நம்ம அதை கத்துக்கிறோம். இல்ல டெய்லி செய்யறதுனாலையும் அது அப்ப இது சிறப்பு குழந்தைகளுக்கும் பொருந்தும். அப்போ இவங்க வந்து எப்படின்னா பிறவிலையோ இல்ல ஒரு உடற்கூறு குறைபாட்டுல, நோய் குறைபாட்டுல ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு மன வளர்ச்சி குன்றிய நிலை அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களோட கற்றல் என்ன ஆகுது அப்படின்னா தடைபடுது. நம்மளே மாதிரி சீக்கிரத்துல அவங்களால கத்துக்க முடியல. அத ஒண்ணு அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிப்பீட்டடா நம்ம சொல்லித்தர மாதிரி இருக்கு. அப்போ அவங்க கற்றல் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் நடக்கிறதுல தடைபடுது. அதுல அவங்க நல்ல விஷயத்தையும் கத்துக்கிறாங்க, கெட்ட விஷயத்தையும் கத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அதை பிரிச்சு அறிகிறதுக்கு வந்து சிறப்பு குழந்தைகளுக்கு தெரியாது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு பிஹேவியர் வந்து ஒரு கெட்ட நடத்தையாவும் மாறிடுது, நல்ல நடத்தையாவும் மாறிடுது. அப்ப இது வந்து சமூகத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவங்க எல்லாரும் இந்த இந்த குழந்தை ஏன் வித்தியாசமான ஒரு பிஹேவியர் பண்ணுது அப்படின்னு அந்த சிறப்பு குழந்தையவே நோக்குற மாதிரி எல்லாரும் கவனிக்கிறாங்க அந்த குழந்தையவே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருது. இப்போ ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டெய்லி ஒரு விஷயத்த ரொட்டீனா செஞ்சுட்டே இருக்கும்போது அது வந்து நடத்தையா மாறுது. இப்போ கற்றல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்த, அதுதான் அதை டெய்லி செய்யும்போது அது வந்து பிஹேவியரா மாறிடும். இப்ப நம்ம உதாரணமா காலையில இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லேர்னிங் அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஆகும்னா நாள்பட கரெக்டா 6 மணிக்கு நான் எழுந்துருவேன். அது வந்து ஒரு நடத்தை, நல்ல நடத்தை. அதே போல நான் காலையில குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும், அதே போல சரியா அந்த டைமுக்கு ஒரு 8 மணிக்கோ இல்ல ஒரு 7 மணிக்கோ குளிச்சுருவாங்க. அவங்க வந்துட்டு அந்த குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை டெய்லி ரொட்டீனா பண்ணும்போது அது ஒரு நல்ல நடத்தையா உருவாயிருது. இப்ப நல்ல நடத்தையும் இதே மாதிரி டெய்லி செய்யும் போது உருவாயிரும். கெட்ட நடத்தையும் ஒரு விஷயத்த டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு உருவாயிரும். அதாவது இப்போ ஒரு அடல்ட் பசங்கள்லாம் இருப்பாங்க, ஒரு நாள் சிகரெட் பிடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது டெய்லி அதை ஃபாலோ அப் ஆகி அது ஒரு கெட்ட நடத்தையா மாறிடும். அப்ப இதே தான் நம்ம சிறப்பு குழந்தைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட
பகுதியா வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா அவங்களுக்கு என்னென்ன பிஹேவியர் வருது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அனலைசிஸ் பண்ணி குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அந்த பிஹேவியர் எல்லாம் அவங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிட்டு நம்ம ஸ்கூல்ல இது இது மாதிரி சிறப்பு ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா ஸ்கூல்ல, அவங்க அப்புறம் சைக்காலஜிஸ்ட், பிஹேவியர் அனாலிசிஸ் பண்றவங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த நடத்தையை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அந்த குழந்தைக்கு அதை செயல்படுத்தணும். அப்ப அந்த பிள்ளையோட பிஹேவியர் வந்து குறையும். இப்ப ஏன் வந்து இதை நம்ம பிஹேவியர் கெட்ட பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் வந்து ஒரு பெரிய விஷயமா நிறைய இடத்துல பேசப்படுது சிறப்பு குழந்தைகள் மத்தியில? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வயசுக்குள்ள அந்த குழந்தைக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த பிள்ளையோட பிரச்சனைகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு குழந்தை வராங்க, நம்ம ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னா 2 வயசுல சொல்லுவாங்க, இப்படி எங்க குழந்தை வந்து இன்னும் பேசல, ரொம்ப துருதுருன்னு இருக்கிறாரு, திடீர்னு எதையாவது எடுத்து எறிகிறாரு, அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒரு 2.5 வயசுல அதோட வித்தியாசமான பிஹேவியர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு சிலருக்கு தோணும், நார்மல் பிள்ளை இதே மாதிரிதானே இருக்காங்க, துருதுருன்னு விளையாடுறாங்க, அடிக்கிறாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் அடிச்சு விளையாடுவாங்க, அந்த மாதிரி இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தோணும். ஆனா எதுல வித்தியாசப்படுறாங்க சிறப்பு குழந்தைகளும் நார்மல் குழந்தைகளும், அந்த வளர்ச்சி படிநிலைகள்ல எதுல வித்தியாசப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். அது என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு லாங்குவேஜ் டிலேடு இருக்கும் கண்டிப்பா. பெரும்பாலான 100% குழந்தைங்களை பார்க்கும்போது லாங்குவேஜ் டிலேடு, அப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்து சோசியல் பிஹேவியர், எல்லாருக்கூடயும் பழகுறது, அதுல அப்புறம் பிளே, விளையாடுறது. இதை வச்சு நம்ம அந்த குழந்தைக்கு டிலேடு மைல் ஸ்டோன்ஸ் இருக்கா, இல்லை ஆட்டிசம் இருக்கா, இல்லை ஏடிஹெச்டி இருக்காங்களா, இல்லை மன வளர்ச்சி குறை மட்டும் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ ஒரு சிறப்பு பள்ளியில கொண்டு போய் விட்ட உடனே அங்கே சிறப்பாசிரியர் வந்து எழுதுவாங்க, உங்க பிள்ளை வந்து திடீர்னு கையை கடிச்சுக்கிறான், திடீர்னு என்ன பண்றான், சுத்திக்கிட்டே இருக்கான், ஓடிக்கிட்டே இருக்கான், ஒரு இடத்துல நிக்காம, அப்புறம் பக்கத்துல இருக்க குழந்தைய வந்து அடிக்கிறாரு, தலைமையத்தை பிடிச்சி இழுக்கிறாரு, தான் தலைமுடியவே பிடிச்சி இழுத்துக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சிறப்பாசிரியர் வந்து கவனிக்கும் போது இந்த குழந்தை என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு நோட் பண்ணி எழுதுவார். அதுக்கப்புறம் தான் பேரண்ட்டுக்கு தெரியும், ஓ இதெல்லாம் வந்து ரொம்ப கவனிச்சு உரிய முக்கியமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் பேரண்ட்டுக்கு ஓரளவுக்கு தெரிய வரும். இதுல நான் முக்கியமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெற்றோர்களுக்கு இதை பத்தின விழிப்புணர்வு வந்து நிறைய கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு பிஹேவியர் போனதுக்கு அப்புறம் இன்னொரு பிஹேவியர் வந்துட்டே இருக்கும் குழந்தைக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இது எப்போ முடிவடையும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தைக்கு என்கேஜ்டா ஒரு ஒரு ஸ்கூல் போறது, வீட்டு வேலைகளை செய்யறது, தான் வேலை தான் செஞ்சுக்கிறது, அப்புறம் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல கலந்துக்கிறது, விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொட்டீன் வரும்போது அவனோட பிஹேவியர்ஸ் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். இது எதுவுமே இல்லாத பட்சத்துல அவன் அந்த பிஹேவியரை தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். பெரும்பாலான பிஹேவியர் வந்து குழந்தைக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதா தான் இருக்கு, அப்படிதான் கண்டறிஞ்சிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏன் அவன் பிஹேவியர் அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கான்னா, அவனுக்கு அது ஹாப்பியா இருக்கு, தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, அது மாதிரி அடுத்தவங்களை போய் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறது வந்து அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. அதனால அவன் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கான். சுத்திக்கிட்டே இருக்கிறது வந்து அவனோட புலன் உணர்வு பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்கு. இப்போ நான் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்னோட ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது, அதனால நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டுட்டு. ஆனா அவன் ஏன் வந்து அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கான், அப்ப அதுக்குண்டான தீர்வை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது தீர்வு கண்டுபிடிக்காம அந்த விஷயம் வந்து சரியாகாது. இப்ப அது புலனுணர்வு பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணணும் நம்ம. அது வெறுமனே புலனுணர்வு பிரச்சனையா இல்லாம பிஹேவியர் மட்டும் அப்படின்னா அது நம்ம தனியா சரி பண்ணணும். இப்போ ஏன்னா துருதுருன்னு ஓடுறது வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டியில வந்துடும், ப்ரோப்ரியோசெப்டிவ் புலனுணர்வு பிரச்சனையில வந்துடும். ஊஞ்சலை பார்த்தா ஆடிக்கிட்டே இருக்கிறதும் சென்சரியில வந்துடும். ஆனா தானா தன் கையை கடிச்சுக்கிறது, அடுத்தவங்களை போய் தொந்தரவு பண்றது, பொருட்களை உடைக்கிறது, புத்தகத்தை கிழிக்கிறது,
அடுத்தவங்கள அடிக்கிறது, அது மாதிரி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஹேவியர்ல வந்து. இப்போ நம்ம நம்ம குழந்தைங்கள நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் தீவிரமா அதற்கு உண்டான மருத்துவர்கள்ட்டையோ சிறப்பு ஆசிரியர்கள்ட்டையோ யார்கிட்டயோ ஆலோசனை வாங்கிக்கிட்டு அதை சரி பண்றதுக்கு நம்ம நிறைய முயற்சி எடுக்கணும். எதனால நான் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, இது எதை பாதிக்கும் அப்படின்னா அவனோட கற்றல் தான் பாதிக்கும். அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டு. இப்போ கற்றல் அப்படின்னா வெறும் படிப்பு மட்டும் கிடையாது, அவனோட ஏடியல் ஸ்கில்ல பாதிக்கும். இப்போ ஒரு டாய்லெட் ஸ்கில் கத்துக்கிறது, ஒரு சொல்றது சாப்பிட்றத கத்துக்கிறது, அவனோட அன்றாட வேலைகளை எல்லாமே செய்யறத கத்துக்கிறது, இதுக்கப்புறம்தான் அவனோட படிப்பு அப்படிங்கிறது. கற்றல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி. இப்போ அவனோட பொழுதுபோக்கு விஷயங்களை கத்துக்கிறதோ, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிறத வந்து பாதிக்கிறது பிஹேவியர் ப்ராப்ளம். அந்த நடத்தை பிரச்சனையை சரியாக்குறது அப்போ அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். எப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன், சென்சரி புலனுணர்வு பிரச்சனைகளை சரி பண்றது எவ்வளவு முக்கியமோ அதற்கு ஈக்குவலா நடத்தை பிரச்சனையை சரி பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைங்க இதனால ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க, திடீர்னு அழுவாங்க, அவங்களுக்கு என்ன என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது பாவம். அப்ப இது என்ன காரணத்தினால அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். இப்ப இதுல நடத்தையிலேயே விரும்பத்தக்க நடத்தை, விரும்பத்தகாத நடத்தை ரெண்டு இருக்குது. அப்ப அது விரும்பத்தக்க நடத்தை அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது. அது வந்து அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுனால அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். விரும்பத்தகாத நடத்தை அப்படின்னா மற்றவங்களை வந்து தொந்தரவு பண்றது, பாவம் என்ன சொல்றதுன்னா அவனுக்கே அது. இப்போ ஒருத்தவங்க வீட்டுல படிச்சுட்டு இருக்காங்க, சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவனோட அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தவங்க, இவனுக்கு அது டிஸ்டர்பா இருக்கலாம். உடனே என்ன பண்ணுவான், புக்கை வாங்கி கிழிச்சு போட்டுருவான். அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, அது அது ஒரு மாதிரி அந்த சூழ்நிலை ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆயிரும். இந்த குழந்தைய என்ன பண்றதுன்னு தெரியாது அவங்களுக்கு, படிச்சுட்டு இருக்கிற பிள்ளையும் தொந்தரவு பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு குழந்தை மேல அவங்களுக்கு கோபம்தான் வரும். அப்போ என்ன மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அந்த நேரத்துல அப்படின்னா, ஒரு ஒழுக்கமான நடத்தை எப்படி இந்த இடத்துல எப்படி பிஹேவியர் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கத்து கொடுக்கணும். இப்ப தம்பி படிக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கணும், டிவியில சவுண்ட் வச்சு பார்க்க கூடாது, அவனோட புக்ஸை போய் நம்ம கிழிச்சிட்டு இருக்க கூடாது, அதெல்லாம் வந்து தம்பிக்கு தொந்தரவு இருக்கும். அப்படிங்கும்போது அந்த டிசிப்ளின் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு நம்மளோட ரொம்ப வாய்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஸா யூஸ் பண்ணக்கூடாது, குழந்தைங்களுக்கு வந்து அது பிடிக்காது. இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளோட வார்த்தை வந்து கனிவா இருக்கணும், அன்பா இருக்கணும், சொல்லி அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தலாம். இந்த மாதிரி செஞ்சு அந்த பிள்ளைய அந்த நடத்தையில இருந்து நம்ம வெளியே கொண்டு வரணும். இப்ப ஒரு விரும்பத்தக்க நடத்தை இருக்குதுன்னு வைங்க, அதை வந்து எப்படி உருவாக்குறது, விரும்பத்தக்க நடத்தையை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம கத்து கொடுக்குறோம் அப்படின்னா அத அவனுக்கு தேவையான நேரத்துல கத்து கொடுக்கணும். அத சரியான நேரத்துல கத்து கொடுக்கணும், திரும்ப திரும்ப கத்து கொடுக்கணும். அந்த நடத்தை நல்ல நடத்தையை நம்ம கத்து கொடுக்குறோம் அப்படின்னா அது திரும்ப திரும்ப கத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதோட டைமை வந்து ரொம்ப அதிகப்படுத்திடவும் கூடாது. அது ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப தொந்தரவாயிரும். அப்போ அதை வந்து கூட்டவோ குறைக்கவோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, அளவான டைம் வந்து வச்சுக்கிடணும். அப்போ ஒரு தொடர்ச்சியான கவனிப்புல அதை கத்து கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நல்ல நடத்தையை கத்துக்குவாங்க. அதுக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு குழந்தைய இப்போ அவன் வந்து சாப்பிட்ற ஸ்கில் அவன் கத்துக்கிடவே இல்லை. அது வந்து இப்போ ஒரு 10 வயசு வரைக்கும் ஒரு ஒரு குழந்தை நம்ம ஊட்டிகிட்டே இருக்கிறோம், சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்கோம்னா அது நல்ல நடத்தை கிடையாது. அவனோட வேலையை அவன் கத்துக்கிடணும். அப்போ என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடம் பிடிச்சு அழுவாங்க, உருளுவாங்க தரையில. எனக்கு நீ ஊட்டுனீங்கன்னா நாங்க சாப்பிட்றேன், இல்ல சாப்பிட முடியாது அப்படின்னு அந்த அந்த அலற பழக்கம், அந்த பிடிவாதம் இதெல்லாம் அந்நேரத்துக்கு இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இடத்துல அவனுக்கு ரொம்ப ஒரு அமைதியான என்விரான்மெண்ட்ல வச்சுட்டு அவனை அழகா அவனுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது நம்ம பாடிக்கிட்டோ, இல்லை நம்ம ஒரு டிவியில பிளே பண்றது இப்போ ரொம்ப என்ன சொல்றதுன்னா
எல்லா பேரண்ட்டுமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தவறு மட்டும் எப்பவுமே செய்யாதீங்க. அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டோ, வெளியில உட்காந்துட்டோ, அவனுக்கு சந்தோஷமான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஸ்கில்ல வந்து நம்ம டெவலப் பண்ண பார்க்கணும். கொஞ்ச நேரம் நீ கொஞ்சோண்டு சாப்பிடு, ஸ்பூன்ல சாப்பிடு, அம்மா உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சிருக்கேன், இந்த மாதிரி சொல்லி அவனை அதை என்கரேஜ் பண்ணி அந்த அந்த நேரத்துக்கு அந்த கற்றலை உருவாக்குறதுக்கு நம்ம துணை நிற்கணும். இது என்ன ஆகும் அப்படின்னா, அது நான் மறுநாள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிப்பார். இதே போலதான் இப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து குளிக்கவே மாட்டேன் அப்படி சொல்லி அடம் பிடிப்பாங்க. குளிக்கிறதுனால எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பக்கமே போக மாட்டாங்க. அப்ப என்னன்னா அது ஒரு அதுக்காக வேண்டி அந்த குழந்தை எத்தனை நாளாலும் குளிக்காம இருக்கிறது வந்து அது ஒரு நல்ல பிஹேவியர் கிடையாது இல்லையா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அது சென்சரி பிரச்சனையா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எனக்கு தண்ணி கண்டாலே பிடிக்கலையா அப்படிங்கிறத கவனிக்கணும். இல்ல பாத்ரூம்குள்ள போறதான் பிடிக்கலையா அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்படி நம்ம இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு அவனுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கணும். ஒரு வார்ம் வாட்டரை நல்லா கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி வச்சு கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு குளிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி வச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கணும். இங்க பாரு, நீ குளிச்சுட்டா நல்லா அழகாயிருவ. இப்ப பாரு, அம்மா உனக்கு நல்லா சோப்பு போடுறேன், நல்லா வாசனையா இருக்குது பாரு அந்த சோப்பு அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ ஒண்ணு அம்மா அவங்க கூட பேசிக்கிட்டே பண்ணும்போது என்ன ஆகுனா, அவனுக்கு அந்த அலனும் அந்த தண்ணி மேல இருக்கிற வெறுப்போ அந்த பயமோ ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல வந்து சரியாயிட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு அனுமதிப்பான். அடுத்து என்ன ஆகும், 4ஆவட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கற்றல் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு அந்த குளிக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த பிஹேவியர் வந்து மாறிட்டு அவன் அத கத்துக்க ஆரம்பிப்பான். இதுல ரொம்ப ரொம்ப பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா, சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டை பாதிக்கிற பிஹேவியர் ப்ராப்ளம் தான். சோசியல் என்விரான்மெண்ட்னாலும் சரி, வீட்டில் இருக்கிற என்விரான்மெண்ட்னாலும் சரி, அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைக்குரியது. அது மட்டும் இல்ல, தன்னைத்தானே காயப்படுத்திக்கிற நடத்தைகளும் இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப பிரச்சனைக்குரியது குழந்தைகளுக்கு. ஏன்னா அவனவனே சுபத்துல முட்டிக்கிறான், அவங்கவுங்க தலைமுடிய பிடிச்சு இழுக்கிறது, பிச்சு போட்டுறது தலைமுடிய, இந்த மாதிரி அவங்கவுங்களே கடிச்சுக்கிறது, கைய வந்து காயம் ஏற்படுற அளவுக்கு அவங்கள பராண்டிக்கிறது, இந்த மாதிரி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைக்கு ஆபத்து வராம நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல ஏன் அவங்க அந்த பிஹேவியர் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிட்டு அதற்குண்டான பிஹேவியர் மாடிஃபிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இதுக்கும் இப்ப அடுத்தவங்கள துன்புறுத்துறாங்க இல்லையா, இதுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சேம் ஒரே மாதிரியான விஷயங்கள் ஒரு சில இது உண்டு. இப்ப எப்படின்னா, இப்ப வீட்டுல இருக்கிறவங்கள தொந்தரவு பண்றது, அதாவது வீட்டுல இருக்க குழந்தைங்க முடிய போய் பிடிச்சு இழுக்கிறது, வீட்டுல இருக்க குழந்தைங்களை அடிக்கிறது, இல்ல அம்மாவை அடிக்கிறது, அப்பாவை அடிக்கிறது, பொருட்களை வந்து உடைக்கிறது, கிழிக்கிறது, இந்த மாதிரி அது மாதிரி சோசியல்ல வெளியில போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அடம் பிடிச்சு அழுது உருள்றது. இப்போ ஒரு ஷாப்பிங் மால் போறோம் அப்படின்னா, அங்க இருக்கிற பொருள் வேணும்னு தரையில உருண்டு அழுது புரண்டுறது. அப்பனா உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள். வெளியில விளையாட போகும்போது அந்த குழந்தைங்களை போய் அடிக்கிறது, கூட விளையாடுற பசங்களை போய் அடிக்கிறது. அப்ப சோசியல் ஸ்கில்லும் அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு ரொம்ப அடி வாங்கிடும். அப்ப இந்த எல்லா விதமான நடத்தைகளுக்கும், இந்த பிஹேவியர் ப்ராப்ளம், பிரச்சனைக்குரிய நடத்தைகள், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்ன அப்படின்னா, முதல் காரணம் அந்த குழந்தைக்கு இது சரியான நடத்தையை வந்து நம்ம கற்பிக்க தவறுனது ஒண்ணு. இன்னொன்னு உணவு முறை. அதற்கு அடுத்து என்னன்னா, ஒரு நல்ல நடத்தைக்குரிய சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கணும். அதற்கு அடுத்து நம்ம அந்த குழந்தைய வந்து புரிஞ்சுக்கணும், அவன் ஏன் இந்த மாதிரி விஷயம் வந்து பண்றான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இந்த 4 விஷயத்தையும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுல இருந்து குழந்தைய வெளியில கொண்டு வர்றதுக்கு நம்ம எல்லா முயற்சியும் எடுத்துட்டோம் அப்படின்னாலே மேக்சிமம் சரியாயிருவாங்க குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது உணவு முறை. இந்த குழந்தைக்கு நடத்தை பிரச்சனைகளை உருவாக்குற உணவு முறைகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறது தான், ஒவ்வொரு கிளாஸ்லயுமே சொல்லுவேன். குழந்தைங்களுக்கு தேவையில்லாத உணவு, நான்வெஜ், அசைவ உணவுகள் தவிர்க்கிறது நல்லது. பாக்கெட் ஐட்டம், கூல் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அது மாதிரி இந்த சிப்ஸ், வறுத்தது, பொரிச்சது,
அப்புறம் மைதா, வெள்ளை சர்க்கரை, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுனா குழந்தைகளுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும். அது ஒரு விதமான பிஹேவியர் ப்ராப்ளம் தான். துருதுருன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது கற்றலை அவனுக்கு பாதிக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்னு, இப்போ உணவு முறை இப்படி ஒரு தவறான பழக்கத்தினால என்ன ஆகுனா அவனுக்கு தூக்கம் தடைபடும், கோபம் அதிகமா வரும் அவங்களுக்கு. இப்ப அசைவ உணவு சாப்பிட்றதுனால அவன் பிள்ளைங்களுக்கு கோபம் அதிகமா வரும், கண்டிப்பான முறையில் தூக்கம் தடைப்படும். அடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை வரும். மலச்சிக்கல் பிரச்சனை என்னன்னா சைக்காலஜிக்கலா குழந்தைங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிடும். அப்ப அது காரணமா அது சம்பந்தமா ஒரு பிஹேவியர் இஷ்யூ குழந்தைக்கு கண்டிப்பா வரும். என்னன்னு சொல்ல தெரியாது. இது நான் வெர்பல் குழந்தையா இருந்ததுன்னு வைங்களேன், அவனுக்கு என்னன்னு சொல்ல தெரியாது. சொல்ல தெரியாம அழுதுட்டே இருப்பாங்க, பிடிவாதம் பிடிப்பாங்க, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணமே உணவு முறை. அடுத்து நான் என்ன சொன்னேன், குழந்தைங்களோட என்விரான்மெண்ட். இப்போ சோசியல் என்விரான்மெண்ட் இருக்கு, வீட்டு என்விரான்மெண்ட் இருக்குது, ஸ்கூல் என்விரான்மெண்ட் இருக்கு. இப்போ சோசியல் என்விரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கூட்டிட்டு போறோம் வெளியில ஒரு குழந்தைய, அங்க வந்து ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு உணவு பண்டம் விக்குது. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன உடனே அவன் என்ன பண்ணுவான், அதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவான். கை நீட்டி கேட்கவோ இல்ல அழுது கேட்கவோ இல்ல வெர்பலா கேட்கறதுக்கோ அந்த குழந்தைக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, அவன் கொடுக்கலைன்னா நம்மளை விட மாட்டான். வாங்கி கொடுக்கலைன்னா ஒண்ணு கீழே உருண்டு பிறண்டு அழுவான், கோவப்படுவான், கத்துவான், ஏதோ ஒண்ணு செஞ்சு அந்த இடத்துல அதை வாங்குறதுக்கு எல்லா முயற்சிகளையும் அந்த குழந்தை எடுத்துரும். நம்ம என்ன பண்ணுவோம், கத்துதே நம்ம குழந்தை, எல்லாரும் நம்ம குழந்தைய பாக்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம வாங்கி கொடுத்துருவோம். வாங்கி கொடுத்துட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா அவன் சமாதானம் ஆயிடுவான். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கெட்ட நடத்தையை நம்ம ஊக்குவிக்கிறோம். கெட்ட நடத்தைய சந்தோஷமா செய்யறதுக்கு நம்ம வழிவகை செஞ்சு கொடுத்துட்டா அவன் அடுத்த டைம் நீங்க எப்பெல்லாம் அந்த கடைப்பக்கம் போறீங்களோ உடனே என்ன பண்ணுவான், எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, எனக்கு சாக்லேட்ஸ் வாங்கி கொடு, சிப்ஸ் வாங்கி கொடு அப்படி சொல்லிட்டு அடுத்த வினாடி அந்த குழந்தை அழுது அடம்பிடிச்சு உருண்டு அதை வாங்கி தன்னோட காரியத்தை சாதிச்சு கொடும். அதை எப்படி தவிர்க்கலாம், என்ன பண்ணணும்னா, ஒண்ணு நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது, அந்த சூழ்நிலையை நம்ம வந்து தவிர்க்கலாம். இல்ல நீ எவ்வளவு பிடிவாதம் பிடிச்சாலும் நான் வாங்கி தர மாட்டேன் அப்படிங்கிறத தந்தையோ தாயோ அவங்க வந்து உணர்த்தலாம் அந்த குழந்தைக்கு. ஒரு தடவை நம்ம வாங்கி கொடுக்கல அப்படின்னா அடுத்த முறை என்ன செஞ்சுக்குவான், நம்ம எவ்வளவு உருண்டாலும் அழுதாலும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத அவன் கத்துக்குவான். ஆனா நம்ம என்ன பண்றோம், தவறா எல்லாரும் முன்னாடி அழுதே நம்ம குழந்தைன்னு வாங்கி கொடுத்துறோம். அந்த தவறு வந்து நம்ம பண்ணவே கூடாது. இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில இப்ப அழைச்சிட்டு போய் விளையாட கூட்டிட்டு போறோம் அப்படின்னா ஒரு குழந்தைய அவன் அடிச்சிட்டான் அப்படின்னா அவனோட அடுத்த நாள் நம்ம குழந்தைய வந்து அங்க விளையாட கூட்டிட்டு போனா மற்ற குழந்தைங்களோட சேர்த்து விளையாடுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. மற்ற குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க, இவன் அடிப்பான் வந்தா, நாங்க அவனை விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், சுற்றி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும். ஏன்னா இவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அந்த இடத்துல பிடிக்காது நடந்திருக்கலாம். அவன் இப்ப ADHD குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் வந்து ரொம்ப விரும்புவாங்க. அது நானே கவனிச்சிருக்கேன். ஒரு ட்ரெயின் கேம் வந்து நாங்க கொடுப்போம். ஒரு ADHD குழந்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல ஆளா நிக்கிறதுக்கு தான் அவங்க விரும்புறாங்க. நான் இதை நிறைய டைம் பார்த்திருக்கேன். அப்ப அவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்னா, நீ நடுவுல நிப்பாட்டினேன்னா எனக்கு பிடிக்காது, நான் வந்து முதல் ஆளா நின்று அந்த ட்ரெயின் கேம்ல போறதுக்கு தான் எனக்கு ஆசை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தெரியாம அந்த டீச்சரோ இல்ல விளையாட ஒரு வீதியில விளையாண்டுட்டு இருக்கும் போது மற்ற குழந்தைங்களும் அவனை பின்னாடி நிக்க வைக்கும் போது அவனுக்கு கோவம் வந்துடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிஹேவியர் ஏன் நடக்குது அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். கவனிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிரும் இவனுக்கு ப்ரையாரிட்டி குறைஞ்சிருக்கு அந்த இடத்துல. இல்ல அங்க ஏற்கனவே விளையாண்டுட்டு இருக்க யாரோ ஒரு குழந்தை இவனை இரிட்டேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க, உடனே அவனை அடிச்சிருவான். இவங்க நான் வெர்பலா இருக்கலாம், இல்ல நிறைய வார்த்தைகள் உபயோகப்படுத்த தெரியாத குழந்தையா இருக்கலாம் சிறப்பு குழந்தை வந்து. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, சுத்தி இருக்கிறவங்களோ அந்த பேரண்டோ மற்ற குழந்தைங்களோ இவங்களை கார்னர் பண்ணுவாங்க. இல்ல நான் ஒண்ணுமே செய்யல, இவன் தான் அடிச்சுட்டான் இனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த என்விரான்மெண்ட்டை வந்து சுமூகமா
செய்யறதுக்கு பெற்றோராகிய நமக்கு வந்து அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பிளேங்கிறது நம்ம குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கற்றல்ல பெரிய பெரிய மிகப்பெரிய அதிசயங்களை உண்டு பண்றது வந்து பிளே தான். அப்ப அந்த இடத்த வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு பெற்றோர் கூடயே இருந்து சுமூகமா எல்லா குழந்தைங்களோடையும் இவனை விளையாட வைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த இடத்துல செய்யணும். பெரும்பாலான ஆட்டிசம் குழந்தைங்களோ ADHD குழந்தைங்களோ குரூப்பா சேர்ந்து விளையாடுறது இல்லாம இருக்குதுன்னா காரணம் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு யாருமே ரிஸ்க் எடுக்கிறதே கிடையாது. விளையாடுறதுனால என்ன வந்துட போகுது அப்படின்னு. ரொம்ப பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் வந்து விளையாட்டு சொல்லி கொடுக்கறதுனால வரும். எமோஷன்ஸ் அவங்களுக்கு டெவலப் ஆகும், ஷேரிங் வரும், பியர் குரூப் ஆக்டிவிட்டியில நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதனால இந்த பிளே அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்ல நடத்தைகளும் அதுல வந்து கத்துக் கொடுக்கப்படும் பிளேல. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிளே ஆக்டிவிட்டியை வந்து எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடுறதுக்கு நடத்தை பிரச்சனை வந்து ஒரு காரணமா இல்லாம ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ அந்த இடத்துல இருந்து பார்த்துக்கணும். அடுத்து ஸ்கூல் என்விரான்மெண்ட். ஒரு ஸ்கூல் என்விரான்மெண்ட்ல மட்டும் ஒரு குழந்தை வந்து நடத்தை பிரச்சனை பண்றாரு அப்படின்னா அதற்கு அந்த இடத்துல இருக்கிற ஆசிரியர் வந்து அவருக்கு இருக்கிற பிஹேவியர்லாம் நோட் பண்ணிருப்பார். இவன் வந்து இப்ப சாப்பிடும் போது அவன் ரொம்ப தொந்தரவு பண்றான், சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து அவனுக்கு அலர்ஜிக் ஃபுட்டா இருக்கலாம், பிடிக்காத உணவா இருக்கலாம். ஏன்னா இப்போ நடத்தை பிரச்சனையும் சென்சரியும் கிட்டத்தட்ட ஒரே இதுல பயணிக்கிறது தான், ஒரே கோட்ல பயணிக்கிறதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். இதனால அது வருது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ இப்போ அவன் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறான்னா அவனுக்கு கொலகொலப்பான ஒரு உணவு வந்து பிடிக்காம இருக்கும். உடனே என்ன பண்ணுவான், எனக்கு அந்த சாப்பாடு வேணும் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே டென்ஷனா இருக்கும். அவனுக்கு நம்ம எப்படி அந்த இடத்துல சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம அந்த ஆசிரியர் வந்து அந்த இடத்துல அவனோட நல்ல நடத்தைய முன்னேற்றதுக்கு அவங்க வேலை செய்வாங்க. இது மட்டும் இல்லாம அங்க சுத்தி கிளாஸ் ரூம்ல இப்போ உட்காந்துருக்கும் போது, இப்போ ஒரு குரூப் டீச்சிங் கிளாஸ் ரூம் இருக்குன்னு வைங்க, 5 குழந்தைங்க இருக்காங்க உள்ள. ஒரு நடத்தை பிரச்சனை இருக்கிற குழந்தையும் அங்க உள்ள இருக்காரு. அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற குழந்தைய அடிக்கவோ இல்ல அந்த குழந்தை தலைமைத்தை பிடிச்சு இழுக்கவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேட்டை எதுவும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அப்ப அந்த ஆசிரியர் வந்து அதை நோட் பண்ணுவார். இவன் வந்து என்ன காரணத்துக்காக வேண்டி இவன் இப்படி ஒரு பிரச்சனை வந்து அவனுக்கு வருது அப்படின்னா, ஒண்ணு பக்கத்துல இருக்கிற குழந்தை இவனோட பொருளை எடுத்திருக்கலாம், இல்ல ஒரு சவுண்டோ ஏதோ ஒரு பிடிக்காத சவுண்ட் அந்த இடத்துல அவனுக்கு இரிட்டேட் பண்ணிருக்கலாம். நான் பெரும்பாலும் பார்த்திருக்கேன். அதாவது எழுதிக்கிட்டு இருக்கும் போது எரேசர் எடுத்துருவாங்க இல்ல பேனாவை எடுத்துருவாங்க. உடனே இந்த பிள்ளைக்கு கோவம் வந்துடும். என்னோட பேனாவை அவன் எடுத்துட்டான் அதனால எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவான் வெர்பலா இருந்தா. இல்ல அப்படின்னா இவன் வந்து கோவப்படுவான், கத்துவான், இல்லைன்னா அவனை பக்கத்துல இருக்கிறவனை அடிச்சிருவான். இப்ப இது இந்த மாதிரி ஸ்கூல் என்விரான்மெண்ட்ல இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும். டெம்பர் டேண்ட்ரம் அப்படிங்கிறது வந்து திடீர்னு இந்த பிடிவாதம் பிடிக்கிறது. அதாவது இந்த டைம்ல வந்து நான் கிளம்பியே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பிடிவாதம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆட்டிசம் குழந்தைங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பெரும்பாலும் அவங்க டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது எதையுமே அவங்களால மாற்றி அமைச்சுக்க முடியாத ஒரு குணாதிசயத்தை வச்சுக்கிடுவாங்க. எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணும், இந்த டைமுக்கு கரெக்டா கிளம்பணும், இவங்க தான் என்னைய கூப்பிட வரணும், அம்மா தான் கூப்பிட வரணும், அப்பா தான் கூப்பிட வரணும், இவங்க கூட தான் நான் போவேன். அதே மாதிரி இந்த பேக் தான், இப்போ ஒரு பேக் வந்து இது வேற ஒரு நமக்கு இன்னைக்கு வந்து இந்த பேக் நீ வச்சுட்டு போ, நாளைக்கு வந்து எடுத்துக்கோ, ஏன்னா நீங்க வந்து இப்போ வீட்டுக்கு போகல கடைக்கு போறீங்க, பேக்கை வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையால ஏத்துக்க முடியாது. இப்படி இந்த மாதிரி அந்த மாற்றி அமைக்க முடியாத குணாதிசயம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அழுவாங்க, கத்துவாங்க, அடம்பிடிப்பாங்க, அதிகமா அடம்பிடிப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா இவங்களோட பேசிக்கா இவங்களுக்கே இருக்கிற குணாதிசயம். இதெல்லாம் வந்து இதனால அவங்க கஷ்டப்படுவாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கலாம். வெயிட் பண்ணு, இப்ப நீ ஏன் வந்து பேக வச்சுட்டு போற அப்படின்னா, கடைக்கு போறீங்க, கடைக்கு போனா என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் சொல்லி அவனை அமைதிப்படுத்தி எல்லாம் செஞ்சு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம்.
அப்பா தான் வந்து கூப்பிட வந்திருக்காரு, ஏன்னா அம்மா தான் கூப்பிட வரணும்னு ஒரு குழந்தை அழுவான் எங்க ஸ்கூல்ல. அப்பா நம்ம சொல்லி அவனுக்கு வந்து புரியும், இல்ல இன்னைக்கு அப்பாவுக்கு வேலை இருக்குது, அதனால அம்மா கூப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். ஆனா இது எப்ப மாறும் அப்படின்னா, இந்த இந்த குழந்தைங்களால இந்த மாற்றி அமைச்சுக்கவே முடியாது, எனக்கு வந்து இந்த ஷெட்யூல் தான் அப்படின்னு அவங்க மூளையில அந்த அப்படியே வச்சுக்கிறாங்கல்ல இந்த குழந்தைங்க. இது எப்ப மாறும் அப்படின்னா, நம்ம சொல்லி சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருக்கும்போதுதான் மாறும். இதை நம்ம எதையுமே சொல்லாம சலிப்பா நம்ம திட்டுறதுனாலயோ குழந்தைய அடிக்கிறதுனாலயோ கண்டிப்பா மாறாது. அதை திருப்பி திருப்பி நம்மளோட வார்த்தைகள் வந்து கடினமா யூஸ் பண்ணவே கூடாது, அந்த இடத்துல கோவமா வெளிப்படுத்தக்கூடாது. இந்த நம்ம வந்து நல்ல ஒரு அட்மாஸ்பியரா அந்த குழந்தைக்கு நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட பிடிவாதம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். தென் ஹோம் என்விரான்மெண்ட் இருக்கலே ரொம்ப கிரிட்டிக்கல்னா ஹோம் என்விரான்மெண்ட் தான். ஏன்னா ஸ்கூல் அப்படிங்கும்போது எஜுகேட்டர்ஸ் இருப்பாங்க, வீடு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சுதந்திரமான ஒரு இடம் வந்து வீடு, நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அப்போ பிடிவாதத்துக்கோ மற்ற எல்லா விஷயத்துக்குமே குழந்தைங்க நல்லா ஈஸியா வந்து வச்சுக்கிறாங்க அப்படின்னா, பிஹேவியர் ப்ராப்ளம் நிறைய பிரச்சனை அப்படின்னு பேசப்படுறதுன்னா ஹோம் என்விரான்மெண்ட்ல தான். ஏன்னா பெற்றோருக்கு வந்து இவங்களை ஹேண்டில் பண்றதுக்கு பெரும்பாலான பெற்றோர்களுக்கு பாவம் தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே சிறப்பாசிரியர்கள் கிடையாது பெற்றோர், அதனாலதான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்வேன். ஏன் ஏன் இவன் வந்து அடம் பிடிக்கிறான், ஏன் தூங்கலை நைட்டு, ஏன் அவன் வந்து அவனோட சிப்ளிங்ஸ் கூட இருக்கிறவனை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான், வெளியில ஓடிக்கிட்டே இருக்கான் எப்ப பார்த்தாலும், நான் இதை சாப்பாடை கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறான், அதுவும் என்கிட்டதான் இவன் இப்படி பண்றான் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து என்ன மாதிரி பேரண்ட் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா, ரொம்ப அதாவது கண்டிப்பும் அன்பும் கலந்த ஒரு சூழ்நிலை வந்து வீட்டுல இருக்கணும். அது இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா நம்ம குழந்தைங்க வந்து ஏமாத்திடுவாங்க. நீ இந்த சாப்பாடை சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சாப்பிட வச்சிருக்கணும். நீ இந்த நேரம் இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு என்விரான்மெண்ட் வந்து நம்ம சிறப்பு குழந்தைகளுக்கு வீட்டுல நம்ம உருவாக்கல அப்படின்னா அவங்க அந்த பிஹேவியர் இஷ்யூ அப்படிங்கிறது வீட்டுல இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த டிவி பாக்குறது, செல்போன் பாக்குறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அவனோட லாங்குவேஜே எங்க ஸ்கூல்ல கார்ட்டூன் மாதிரியே தான் இருக்குது. காரணம் டிவி அடிக்ஷன் தான். கார்ட்டூன்ல ரொம்ப பார்த்துட்டே இருக்கான், கார்ட்டூனை பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகே, அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுதா கேட்டா முடியல. என்ன காரணம் அவங்க சொல்றாங்கன்னா, அவனோட அந்த பிடிவாதத்தை என்னால எதிர்கொள்ள முடியல, அவன் ரொம்ப கோவப்படுறான், உடனே கத்துறான், அலறான், டிவி போடலைனா சேனல்ல வந்து சைல்ட் லாக் பண்ணி வச்சாலும் அவனுக்கு வந்து போடுன்னு அழ தெரியுதுல, அது ஒன்னே போதாதான் வீட்டுல இருக்கிற மொத்த என்விரான்மெண்ட்டையும் கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. ரீசார்ஜ் பண்ணி வைக்காம விட்டாலும் தெரிஞ்சிரும், ஏன்னா டிவி ஓடலைங்கிறத வச்சே அந்த அம்மா வந்து அவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி அதிகமா அவன் டிவி பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னா டைமை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். நீ என்ன செய்யறன்னா அரை மணி நேரம் பாரு, அரை மணி நேரம் பார்த்துட்டு நீ அதுக்கடுத்து இந்த வேலையை செய்யணும், 1/4 மணி நேரம் உனக்கு தரேன், இந்த அது உனக்கு டைம்ங்கிறது தெரியல அப்படின்னா கடிகாரத்துல காமிச்சு இந்த முள்ளுல இருந்து இந்த முள்ளு இப்போ நம்பர் தெரியுது அப்படின்னா 6ல இருந்து இங்க வாரதுக்குள்ள 6ல இருந்து 12 வர வரைக்கும் நீ பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு டைம் வந்து நம்ம கொடுக்கும். அதுக்கும் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு ஈவெண்ட், இப்போ அவன் ஒரு இது பார்த்துட்டு இருக்கான், சிங்சாங் பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா என்ன செய்யலாம்னா, இது மட்டும்தான் நீ பாக்குறதுக்கு அலௌடு, அது எவ்வளவு நேரம் அந்த ப்ரோக்ராம் ஓடுதோ நீ வந்து ஆஃப் பண்ணிடணும், ரிமோட்டை என்கிட்ட கொடுத்துடணும், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். செஞ்சு முடிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நான் ஒரு தனி டாபிக் சொல்றேன். இந்த இந்த மாதிரி இதையே நீங்க வந்து செல்போனுக்கும் யூஸ் பண்ணலாம். டைம் செட் பண்ணி நீ இவ்வளவு நேரம் பார்த்துட்டு நீ என் கையில கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அது போல ரெடி டு ஸ்கூல், நீ உன் வேலையை எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீ தான் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறத சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா நிறைய பிஹேவியர் வந்து நம்ம குழந்தைங்க எங்கேஜா இல்லாதனாலதான் வருது. அப்ப என்ன பண்ணலாம், அவனோட திங்ஸ் எல்லாம் அவனே எடுத்து வைக்க சொல்லலாம், வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணலாம், அவனோட பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் அவனே எடுத்து வைக்கலாம். கண்ட இடத்துல நோட் புக்ஸ் எல்லாம் வந்து எரியாம இருக்கிறதுக்கு இது ஒரு
ஏன்னா அவனே தேடி எடுக்கணும் மறுநாள் காலையில. இல்லைன்னா ஏற்கனவே எரியிற பழக்கம் இருக்குது அப்படின்னா மறுநாள் நீ தாண்டா தேடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். இது சிவியர் குழந்தைக்குன்னு இல்லை, ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைக்கு கூட இதெல்லாமே வருது. அப்போ இது எல்லாமே நம்ம சொல்லும் போது ரெடி டு ஸ்கூல் நீ தான் பண்ணி ஆகணும்னு சொல்லும் போது எங்கேஜா நம்ம நிறைய டைம் வந்து அவனுக்கு கொடுத்துட்டோம் வேலை அப்படிங்கும்போது அதுல ஒரு சில பிஹேவியர் இஷ்யூஸ் வந்து குறையும். ஏன்னா அந்நேரம் டிவி பாக்குறதுக்கு டைம் இருக்காது இல்லையா. காலையில அந்த அந்த ஒரு ½ ஆகுதுன்னா அதையும் அம்மா தான் செய்யறாங்க. அப்ப இவனே வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த நேரம் டிவி பாக்குற டைம் வந்து குறையும். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய விஷயங்களை வேலைகளை வந்து கத்துக் கொடுக்கும் போதும் அவங்களுக்கு இந்த பிஹேவியர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் அதாவது என்னன்னா இப்போ ஒரு பிஹேவியர் வந்து உருவாகுது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம 3 விஷயங்களை வந்து நம்ம நோட் பண்ணணும். இப்போ இந்த 4 என்விரான்மெண்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 என்விரான்மெண்ட்லயும் பிஹேவியர் உருவாகுது அப்படின்னா நம்ம அதை நோட் பண்ணினா மட்டும்தான் தவிர்க்க முடியும், குழந்தைங்களை வந்து அதுல இருந்து காப்பாற்ற முடியும். இப்போ அதை வந்து ஏபிசி அப்படின்னு பிஹேவியர் மாடிஃபிகேஷன் டெக்னிக் இதுல பகுத்து அறிகிறதுக்காக வேண்டி அந்த டெக்னிக்ஸ் அப்படி அந்த அந்த வேர்ட்ல சொல்லுவாங்க. அதாவது ஆன்டிசிடென்ட், பிஹேவியர் அண்ட் கான்சிக்வன்சஸ். அதாவது பிஹேவியர் நடக்க முன்னாடி என்ன நிகழ்வு நடந்திருக்குது ஆன்டிசிடென்ட், பிஹேவியர் அந்த நடத்தை என்ன நடந்திருக்கு, கான்சிக்வன்ஸ் விளைவு என்ன, அது முக்கியமா நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு நடக்க முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா இப்ப நம்ம கடைக்கு கூட்டிட்டு போறோம், அதுதான் அந்த பிஹேவியருக்கு முன்னாடி நடந்திருக்கு. என்ன பிஹேவியர் நடக்குதுன்னா அந்த கடையில ஒரு திங்ஸ் வேணும், ஏதோ ஒண்ணு அவனுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு அவன் வந்து உருள்றான், அது வந்து பிஹேவியர். பிஹேவியர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிஹேவியர் நடந்ததுக்கு அப்புறம் விளைவு என்ன, அந்த அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையா அம்மாவுக்கு வருந்தத்தக்க சூழ்நிலையா இருக்கும். குழந்தைய அம்மா அடிச்சிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும், அந்த குழந்தைக்கு அது கிடைச்சிருக்கும் கிடைக்காம போயிருக்கும், ரெண்டு ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும் விளைவு. இதே இது ஒரு ஆக்ரோஷமான நடத்தை அப்படின்னு வைங்களேன். இப்போ ஒரு டிவி ரிமோட் வந்து தரமாட்டேன்னு சொல்லி அவனோட அண்ணனோ யாரோ சொல்லியிருப்பாங்க, அண்ணனோ அக்காலோ சொல்லியிருக்காங்க. அப்ப பிஹேவியர் அவன் என்ன பண்ணுவான்னா டிவி ரிமோட்டை வந்து தூக்கி எறிஞ்சிட்டான், உடைச்சிட்டான், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டான். விளைவு என்னாச்சு, அந்த கோபம் வருது, கோபம் வந்துருச்சு, கோபம் வந்ததுல ரிமோட்டை உடைச்சிட்டான், விளைவு வந்து ரிமோட்டை உடஞ்சி. அப்ப அந்த இடத்துல மோசமான ஒரு விளைவு வந்து நடந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த ஆன்டிசிடென்ட் இருக்குது இல்லையா, அதை நம்ம டீப்பா வாட்ச் பண்ணணும். என்ன நடந்திருக்கலாம் முன்னாடி, ஏதோ ஒரு பிஹேவியர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆன்டிசிடென்ட் நடந்திருக்கு. அப்ப அது நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணுமோ அதை செய்யறதுக்கு நம்ம நிறைய முயற்சி எடுக்கணும். சப்போஸ் பிஹேவியர் நடந்துருச்சு, நடந்ததுக்கு அப்புறம் விளைவு பார்த்தீங்களா, மோசமான விளைவு வரும் இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ அவன் வந்து உடைக்காம டிவி ரிமோட்டை வந்து உடைக்காம வச்சுட்டான்னு வைங்களேன், கோவம் மட்டும் படுறான், அப்ப நம்ம சமாதானப்படுத்திடலாம். அந்த குழந்தைய வந்து நம்ம சமாதானப்படுத்தி அவனை ரிமோட்டை வாங்கி நம்ம கையில கொடுத்து ஓகே கூல் டவுன் அப்படி சொல்லிடலாம். ஆனா உடைச்சிட்டான் அப்படின்னா பேட் பிஹேவியர் ஆயிடுச்சு. அப்ப நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம் இல்லையா. இந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போதுதான் பிஹேவியர் வந்து நம்ம அதிகப்படுத்தும். இப்ப என்ன தவறு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த நடத்தைக்கு, அந்த மோசமான ஒரு பிஹேவியர் நடக்குது அப்படின்னா அந்த நடத்தைக்கு நம்ம என்னென்ன நல்ல விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், என்ன விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஒரு பெற்றோர் வந்து என்ன, பெற்றோரும் ஆசிரியருமே இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன காரணம் அப்படின்னா நடத்தை தானே அவனோட கற்றலை தீர்மானிக்குது. அப்ப அந்நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஒரு நல்ல நடத்தை ஒரு குழந்தை செஞ்சுட்டே இருக்குன்னு வைங்களேன், கரெக்டா காலைல நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம், அவங்க வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கரெக்டா அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களே அவங்களோட ஸ்கூல் பேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா ஒரு அம்மாவா இருந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு அப்பாவா இருந்து என்ன பண்ணணும், அந்த நார்மல் குழந்தை கூட தான் போகுது, அது பாட்டுக்குதான் கிளம்பி போகுது, அவனோட வேலையை அவனே செஞ்சுக்கிறான்,
அது மாதிரி இவனும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவங்களும் இவங்களும் ஒண்ணு கிடையாது. சரிங்களா? நம்ம நார்மல் பர்சன்ஸ்க்கு நம்மளோட கடமைகளை செய்யறது எல்லாமே வந்து ரொட்டீன் எல்லாமே செய்யறது சின்ன வயசுல இருந்தே கத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஈஸி தான், நம்ம ஈஸியா கத்துட்டு வந்திருக்கோம். ஆனா ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைக்கோ இது வந்து அவ்வளவு எளிதில்லை. அவன் கத்துக்கிட்டான் அப்படின்னா ஒரு வீட்டுல இருக்கிற பெற்றோரோ இல்ல தாத்தா பாட்டியோ யாரா இருந்தாலும் அவங்கள ஒரு அப்ரிசியேஷன், ஒரு இல்ல நிறைய அப்ரிசியேஷன் பண்ணணும். அவங்கள ஒவ்வொரு நல்ல நடத்தைக்கும் ஒரு ரீஇன்போர்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தே ஆகணும். அந்த ரீஇன்போர்ஸ்மெண்ட் வலுவூட்டி அப்படிங்கிறது என்னன்னா நல்ல நடத்தைய அவங்களுக்கு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப நாளைக்கும் நம்ம செய்யணும், டெய்லி செய்யும் போது நம்மளை பாராட்டுவாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தட்டி கொடுத்துக்கிட்டே நம்ம டெய்லி அதை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல நடத்தை ரொம்ப அதிகமாயிட்டே போகும் இல்லையா? இதே விளைவு கெட்ட நடத்தைக்கு நம்ம காமிக்கிற என்ன சொல்றது, கெட்ட நடத்தைக்காக நம்ம காமிக்கிற ரியாக்ஷனுக்கும் நடக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு பிஹேவியர் ப்ராப்ளம் பண்றான் அப்படின்னா அதற்கு தண்டனை கொடுக்கறத விடையும் அதை குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறோமோ அதை பொறுத்து அந்த கெட்ட நடத்தையும் வராம நம்ம தடுக்க முடியும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கடையில அழுது உருண்டு ஒரு பொருளை வாங்கிட்டா நம்ம அதை வந்து என்கரேஜ் பண்றோம் அந்த குழந்தைய. இப்ப அதை நம்ம ஒரு நல்ல ஒரு ரீஇன்போர்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதை இன்னும் மேலே ஏற்றி விடுறோம். அது தவறானது. ஒவ்வொரு நல்ல நடத்தைக்கும் வலுவூட்டி கொடுக்கணும். ஒவ்வொரு கெட்ட நடத்தைக்கும் என்ன பண்ணணும், நம்ம பனிஷ்மெண்ட் டெக்னிக், அதாவது அடிக்கிறது பனிஷ்மெண்ட் டெக்னிக் கிடையாது. அவனோட பொருட்கள் ஏதாவதோ இப்போ ஒரு விளையாட்டு ஜாமான் இருக்குது, ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னா நீ வந்து இந்த பிஹேவியர் பண்ணேன்னா நான் உனக்கு உன்னோட பொருளை வந்து நான் எடுத்துக்குவேன். அவங்கிட்ட இருந்து ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கலாம், ஒரு டைம் அவுட் பண்ணலாம். நாங்க எல்லாருமே வெளியில கிளம்புறோம், ஆனா இன்னைக்கு நான் உன்னைய கூட்டிட்டு போக மாட்டேன் வெளியில. இந்த வாரம் உன்னைய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகலான்னு நினைச்சிருந்தேன், சனிக்கிழமை நீ இப்படி பண்ணதுனால நான் இந்த வாரம் வெளியில அழைச்சிட்டு போறதில்ல, பார்க் அழைச்சிட்டு போறதில்ல, ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போக மாட்டேன் உன்னைய. அந்த தவறுக்குண்டான தண்டனைய அவங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிற மாதிரி நம்ம செய்யணும். ஆனா அதுக்காக வேண்டியும் அந்த குழந்தை வந்து அழுது அடம் பிடிக்கிறது இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம பொருட்டா எடுத்துக்க கூடாது. ஏன்னா அடிச்சு திட்டி அந்த குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறத விடையும் இந்த மாதிரி நடவடிக்கைகள் குழந்தைக்கு உடனே பாதிப்பை உண்டு பண்ணும். அப்ப நம்ம தவறு பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் அப்பா நம்மள வெளில கூட்டிட்டு போவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உருவாகும். அதே போல இப்ப நல்ல நடத்தைக்கு நம்ம ரீஇன்போர்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்காக எல்லா நல்ல நடத்தைக்கும் அதுலயுமே ஒரு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சாப்பாடே வாங்கி கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. நீ வந்து இன்னைக்கு சூப்பரா ஹோம் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிட்ட, இன்னைக்கு அழகா நீ நான் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்ட, இன்னைக்கு 1/2 hour சைக்கிள் ஓட்டிட்ட, வெரி குட் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு கடையில போய் 4 பரோட்டா வாங்கி கொடுக்கறது, நல்லா ஹெவி ஃபுட் வாங்கி கொடுக்கறது, சாக்லேட்ஸ் நிறைய வாங்கி கொடுக்கறது, பொருந்தாத உணவு பண்டங்கள். ரீஇன்போர்ஸ்மெண்ட் வந்து ஃபுட்டு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா கொடுக்கணும், அதிகப்படியா கொடுக்க கூடாது. அது எதிர்மறையா ஒபிசிட்டி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்கும். ஒரு சோசியல் ரீஇன்போர்ஸ்மெண்ட் வச்சுக்கிடலாம். எப்படின்னா வெளியில நான் அழைச்சிட்டு போவேன். இப்ப நீ இந்த வாரம் ஃபுல்லா நீ கரெக்டா ஹோம் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்க, இந்த வாரம் ஃபுல்லா நீ கரெக்டா ஸ்கூலுக்கு இந்த டைம் கிளம்பி இருக்க, நீ வந்து குட் பாயா இருந்தியாமே, ஸ்கூல்ல எல்லாரும் பாராட்டினாங்க, அதனால நான் இந்த வாரம் உன்னை வெளியே அழைச்சிட்டு போறேன், இந்த வாரம் உன்னை பார்க் கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டு செய்யணும். நம்ம வந்து நம்ம கொடுக்குற ரீஇன்போர்ஸ்மெண்ட் குழந்தைக்கு கண்டிப்பா புரிய வைக்கப்படணும். அப்ப நம்ம சொல்லும் போது என்ன நடக்கும், அந்த பிள்ளைக்கு ஓஹோ நம்ம இவ்வளோ நல்லபடியா இருந்ததுனால, ஸ்கூல்ல நல்ல பேர் வாங்கினதுனால, ஹோம்ஒர்க் நல்லா செஞ்சதுனால எல்லா அப்பா வந்து நம்மளை வெளில அழைச்சிட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அந்த குழந்தைக்கு நம்ம கிடைக்கும். அது வந்து அதை வந்து நம்ம உணர்த்தணும். கண்டிப்பா நம்ம கொடுக்குற ரீஇன்போர்ஸ்மெண்ட் உணர்த்தி இருக்கணும். இது இல்லாம நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு இப்போ ஒரு 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தையா இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஹக் பண்ணலாம், கிஸ் கொடுக்கலாம், வெரி குட் சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும், ஓ அம்மா நம்மளை பாராட்டிட்டாங்க, அப்பா நம்மளை வெரி குட் சொல்லிட்டாரு அப்படின்னு. இது நான் என்னோட பையனுக்கு ஒரு
டாய்லெட் ஸ்கில் வந்து இன்னமுமே நான் சொல்லுவேன் எப்பவுமே. ஏன்னா ஒரு டாய்லெட் ஸ்கில் இல்லாத ஒரு குழந்தைய உருவாக்கி அவன் கரெக்டா பாத்ரூம் போயிட்டு வந்துட்டான் அப்படின்னா அதோட சந்தோஷம் வந்து அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப பெருசு. அப்ப அவன் போயிட்டு வந்துட்டான் அப்படின்னா வெரி குட், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தை பெரிய பையன் தான். இன்னமும் ஹேக் பண்ணி ஒரு கிஸ் கொடுப்பேன். ஏன்னா ஒவ்வொரு குட் பிஹேவியர் எல்லாத்துக்குமே ரீஇன்போர்ஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப தேவை. அவனுக்கு அதுவே போதுமான இருக்குது. வெரி குட் அரவிந்த், சூப்பர், கரெக்டா போயிட்டு வந்துறியா அப்படின்னு சொல்லி நான் அவனை ஒரு ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுப்பேன் இன்னுமே. அதனால இது வந்து ஒரு சாதாரண விஷயமா கூட ஒரு நார்மல் பேரண்ட்டுக்கு வந்து தெரியலாம். ஆனா இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயங்கிறது சிறப்பு குழந்தையோட அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இவன் 10 வயசு 13 வயசு வரைக்கும் என் குழந்தை வந்து டாய்லெட் ஸ்கில் கிடையாது. அதுக்கப்புறம் அவன் கத்துக்கிட்டான். ஆனா அதனாலயே என்னவோ தெரியல, அந்த ஆரம்பத்துல நான் கொடுத்தது அந்த ரீஇன்போர்ஸ்மெண்ட் அவனுக்கு அது நல்லா ஒர்க் அவுட். ஏன்னா அவனுக்கு ஒரு ஸ்நாக்ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அந்த ரீஇன்போர்ஸ்மெண்ட் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாது இவனுக்கு. ஐக்யூ லெவலுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம ரீஇன்போர்ஸ்மெண்ட் செலக்ட் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சரிங்களா? இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தையும் யூனிக் தான். எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரியான பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா குறைவான பிஹேவியர் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப அமைதியாவும் இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஆக்ரோஷமான நடத்தைகள் மட்டுமே இருக்கும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏரியல் ஸ்கில்ஸ்ல மட்டுமே பிஹேவியர்ஸ் வச்சிருப்பாங்க, அது ரிலேட்டட் டு சென்சரியா இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கரெக்டா அந்த ஏபிசி இருக்கு இல்லையா, அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு சரியான ஒரு இது வந்து டீச்சர், பேரண்ட், அதுக்கப்புறம் சோசியல் என்விரான்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இத ஒரு ஒரு அழகான ஒரு டீமா சேர்ந்து பண்ணும்போது கண்டிப்பான முறையில அந்த குழந்தையோட பிஹேவியர் வந்து மாறும். ஏன்னா நான் என்னோட அனுபவத்துல நான் சொல்லும் போது நான் நிறைய ஆட்டிசம் குழந்தைங்க பார்த்திருக்கேன். ஏன்னா பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னாலே நிறைய இருக்கிறது ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு தான். மென்டலி ரிட்டார்டேஷன் குழந்தைங்க அவங்களுக்கு கூட கம்மியா தான் இருக்கும், இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கும் போதே தெரியும், குறைஞ்சது 5 இருக்கும் 6 இருக்கும் குழந்தைங்களுக்கு. என்ன இப்போ அதுக்கு கண்டிப்பான முறையில அம்மா, ஆசிரியர், சோசியல் என்விரான்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட பிஹேவியர் ப்ராப்ளத்தை குறைக்கிறதுக்கு பாடுபடணும். ஒரு குழந்தை அதுல இருந்து வெளியில பிஹேவியர் ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய கற்றல் நடக்கும். நல்ல விஷயங்களை நிறைய கத்துக்க ஆரம்பிப்போம், குழந்தைங்க வந்து கத்துக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்காக வேண்டி இந்த பிஹேவியர் மாடிஃபிகேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அந்த டாபிக் நான் ஒரு நாள் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஓகே, அதனால என்னோட பையனை பத்தி நான் ஒரு 2-3 விஷயம் வந்து ஷேர் பண்றேன். அவனோட பிஹேவியர் அந்த பத்தி. அவனுக்கு என்னன்னா சுத்தி இருக்கும் குழந்தைங்க யாரையாவது திட்டுனோம்னா இவனுக்கு கோவம் வரும். அவன் என்ன பண்ணுவான், போய் சோத்துல போய் முட்டுவான். அடுத்த குழந்தைங்களை திட்டுனாலே என் பிள்ளைக்கு கோவம் வந்துடும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒண்ணு அந்த என்விரான்மெண்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணுவேன், இடத்த விட்டு நகட்டி கூட்டிட்டு போயிடுவேன் என் குழந்தைய. அவங்கள வந்து அவங்க என்ன காரணத்துக்காண்டி பண்ணாங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சோசியல் என்விரான்மெண்ட்ல அது என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ நம்மளோட அந்த இடத்துல நம்மளோட முடிவு தீர்மானம் என்ன சொல்றதுன்னா அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு உடனே நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும். ஏன்னா அந்த பிஹேவியர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ச்சியா வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிரும். இதுல ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இக்னோர் பண்ணலாம். எப்படின்னா எங்களோட பள்ளியில ஒரு குழந்தைய பத்தி நான் சொல்றேன். அவங்க வீட்டுல 2வது குழந்தை பிறந்துச்சு. முதல் குழந்தை ஆட்டிசம். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இவங்க அந்த 2வது பிறந்த குழந்தைய தூக்கிட்டு வந்த உடனே இவனுக்கு அந்த அட்டென்ஷன் வந்து இவனுக்கு கிடைக்கல. ஏன்னா எல்லாரும் அந்த குட்டி பிள்ளைய பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. வீடெல்லாம் உருள்றான், முட்டுறான், தரையில அழுறான், கத்துறான். ஏன்னா யாருமே என்னைய பார்க்க மாட்டேங்கிறீங்க, வந்து குழந்தைய வேற நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. அது அவனுக்குலாம் கோவம் வந்துருச்சு ரொம்ப. அப்போ எல்லாரோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக வேண்டி அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா ஒரு பெரிய பிஹேவியர் ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்றான். அலறது,
முட்டுறது. அப்ப அவங்க அப்பா வந்து என்கிட்ட ரொம்ப பயத்தோட வந்து சொன்னாரு, இது புதுசா இருக்கே மேம், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, என்ன காரணமா இருக்கும், டாக்டரை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கவனிப்பு வந்து குறைஞ்சிச்சுன்னு குழந்தை வந்து ஃபீல் பண்றான், வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, அவனையும் கொஞ்சுங்க, இக்னோர் பண்ணுங்க. அதாவது என்னன்னா, அதுக்கு நீங்க அட்டென்ஷன் கொடுக்கும் போதுதான் அந்த முட்டுறது இதுக்கெல்லாம் டே செய்யாதடா, இப்படி பண்ணாதடா அப்படின்னு சொல்லி நம்ம அட்டென்ஷன் கொடுக்கும் போதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியா பண்ணுவாங்க, அதிகமா அழுவாங்க அவங்க. அப்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்க. காயம் ஏற்படாத வரையில நமக்கு பிரச்சனை கிடையாது, காயம் ஏற்பட்டுச்சுன்னா நான் ஆபத்தாயிரும்ல. அதனால கொஞ்சம் இக்னோர் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கவனிங்க. அவனை வந்து முக்கியத்துவம் கொடுங்க. இந்த குழந்தைய நீங்க வச்சிருந்தாலும், ஏன்னா அம்மா மடியிலேயே இருந்த இவருக்கு 4 வயசு கிட்ட 5 வயசு கிட்ட ஆயிடுச்சு. ஆனா அந்த குட்டி குழந்தைய அம்மா இறக்கி விடாம வச்சிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பொறாமை, கோவம் எல்லாமே இப்ப அவங்க அம்மா கிட்டையும் சொல்லி அந்த என்விரான்மெண்ட்டை புரிய வச்சதுக்கு அப்புறம் அது நார்மல் ஆயிடுச்சு அவங்க வீட்டுல. வித்தின் ஒரு 10 டேஸ்லயே நார்மல் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும். நான் அதை கவனிச்சிருக்கிறேன் நான் வந்துட்டு. அதனால அந்த பிஹேவியர் நடக்குது அப்படின்னாலே கண்டிப்பா அதுக்கு முன்னாடி ஒரு விளைவு ஏதோ ஒண்ணு ஒரு இன்சிடென்ட் நான் கண்டிப்பா நடந்திருக்கும். அதை வச்சுதான் அந்த பிஹேவியர் கிரியேட் ஆகும். அதனால இந்த பிஹேவியர் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக். நான் பேசுறேன், நிறைய பேசிட்டே இருக்கலாம், நிறைய ஷேர் பண்ணலாம். நம்ம நிறைய குழந்தைங்க பாக்குறோம் இல்லையா, அதை வச்சு. ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வு நிறைய பெற்றோர்களுக்கு போய் சேரணும். ஏன்னா முக்கியமா நான் அடிக்கடி சொல்றது உணவு கட்டுப்பாடு. அதை குறைச்சாலே நிறைய பிஹேவியர் வந்து குறைஞ்சிரும் குழந்தைங்களுக்கு. அடுத்து பேரண்டோட அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங் அவங்க கத்துக்கிடணும். இப்போ சொல்லி இந்த பிஹேவியர் இருக்கு என் குழந்தைக்கு, நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். நம்ம அதுல என்னால இது முடியாது, எங்க வீட்டு என்விரான்மெண்ட் இவ்வளவுதான், நான் என்ன பண்றது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா குழந்தைங்க ஃபிக்ஸ் பண்ணதுதான், நம்ம தான் நம்மளை மாத்திக்கணுமே ஒழிய குழந்தைங்க எல்லாம் மாத்திக்க மாட்டாங்க. அப்ப அதை தவிர்க்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது பெற்றோர், ஆசிரியர், நம்மளோட கடமை மட்டும்தான். ஏன்னா குழந்தைங்க தான். அது இவங்க எவ்வளவு வயசானாலுமே குழந்தைங்க தான் எங்க பிள்ளைங்க, சிறப்பு குழந்தைகள் வந்து. அதனால அவங்களோட பிஹேவியரை வந்து ஒரு நல்ல பிஹேவியரா உருவாக்குறதுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சமூகமும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கறதான் என்னோட தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா, ரொம்ப அருமையான வகுப்பு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னாலே அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ் கண்டிப்பா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் சில்ட்ரன் இல்லைங்களா? ஸோ அதை ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கீங்க. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றதையும் நீங்க அழகா சொல்லியிருக்கீங்க. ஸோ ஷோர்மா, ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க பிஹேவியரல் வந்து எப்படியெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் நீங்கள் நிறையா டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்படி பேரண்ட்ஸ் சில்ட்ரனுக்குள்ள அந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல பிஹேவியரல் ஒரு மெத்தடை வந்து கொண்டு போகணும் அப்படின்றதையும் நீங்கள் இப்போ ஃபைனலாக சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல்மா அபவுட் ஸ்பெஷல் சில்ட்ரன். ஸோ நிறைய பேருக்கு இதை பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் நிறைய பேர் வீட்டில் இப்போ இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கும் சரி பார்க்குறவங்களுக்கும் சரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ உங்களை மாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்க, ஸோ சில்ட்ரனுக்கு, ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கெல்லாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தகவல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ உணர்வு பூர்வமான பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தேங்க்யூமா. ஸோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் அவேர்னஸ் வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு பதிவும் கூட சொல்லலாம். தேங்க்யூ. வார்த்தைகளே இல்லை, சொல்லிட்டே போகலாம். ஸோ அவ்வளோ இருக்குது. வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ்மா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வேறு யாராவது கேள்விகள் இருந்தால் ஸ்பெஷல் சில்ட்ரன் சார்ந்து கேட்கலாம். இந்த தலைப்பை ஒட்டி யாருக்காவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். பிரதிபா அம்மா, கணேஷ் ஐயா இருக்கீங்க. ஸோ கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் ஐயா.
ஸோ நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். ஓகே, நன்றிங்கம்மா. Thank you. சொல்லுங்க. நன்றி ரொம்ப சார். அற்புதமா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஸோ இந்த மாதிரியான ஒரு பதிவுகளை வந்து ஐயா தொடர்ந்து எடுத்து செல்வதற்காக அவருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இன்னொரு விஷயத்த உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றிகள். இந்த மாதிரி நிறைய பதிவுகளை வந்துட்டு நீங்க அபவுட் ஸ்பெஷல் சில்ட்ரன் நீங்க ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அதை பத்தி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஃபியூச்சர்லயும் ஷேர் பண்ணிட்டே இருப்பீங்கன்னு நம்புறோம். தேங்க்யூமா. ஒரே ஒரு நன்றிங்கம்மா. இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நன்றி. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும். பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். ஒரு குட் இன்ஃபர்மேஷன். நம்மளது இந்த இயர் வந்து மெசேஜ் போட்டு நம்ம பாத்தீங்களா டெலிகிராம்ல? யாருன்னா பாத்துருக்கீங்களா? பார்த்தேங்க ஐயா, பார்த்தேன். சவுத் உங்களுக்கு ஐகான் அவார்ட் வாழ்த்துக்கள். அப்படின்னு சொல்லி அவார்ட் கொடுக்குறாங்க. பெஸ்ட் சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட். இப்பதான் ஒரு அவார்டு வாங்கணும். அடுத்தடுத்த அங்கீகாரம் வந்து நம்மளுக்கு சமூகத்துல இருந்து கிடைக்குதுன்னா நம்ம எவ்வளவு விஷயத்த செய்யணும். ஸோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மந்த்ல மே மாசம் 18th வந்து ஃபங்க்ஷன் இருக்கு. டைரக்டர் வராங்க, விஐபி எல்லாம் வராங்க. ஸோ அந்த டீட்டெயில் செக் பண்ணி உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து ஷேர் பண்றேன். முடிஞ்சா ஃப்ரீயா இருந்தா வாங்க சென்னையில். கண்டிப்பா சார். கங்க்ராட். தேங்க்ஸ்மா. எல்லாம் நம்ம மிக்க நன்றிகள். எல்லாருக்கும் தான் சேரும். நம்மளுக்கு பாலகிருஷ்ணன் ஒரு ஆளுக்கு மட்டும் கிடையாது. யார் யாரெல்லாம் இதுல பேசுறீங்களோ எல்லாருக்குமே தான் சேரும். நம்ம கண்டிப்பாக தேங்க்யூ ஐயா. சார். தேங்க்யூ ஸோ மச். இருந்தாலும் அதை எடுத்து செல்லக்கூடிய பணியை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றிகளும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இந்த நேரத்துல. ஸோ இதே மாதிரி நிறைய விருதுகள் வாங்கணும். அதே மாதிரி நல்ல சர்வீஸ் வந்து மக்களுக்காக நீங்க பணி இன்னும் செய்து கொண்டே இருக்கணும் என்று இறைவனை கிட்ட நம்ம வந்து பிரார்த்திக்கிறோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. இதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்குவீங்க, நல்ல சர்வீஸும் பண்ணுவீங்க. உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? வேற ரெக்கார்டிங் ஏதாவது பேச விரும்புறீங்களா? சொல்லுங்க. ஓகே, நன்றிகள். நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளம்.